பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ரோமர் 14வது அதிகாரம் 21வது வசனம். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காகவது தவறுகிறதற்காகவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். அன்புக்குரியவர்களே, நன்மையான வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், மதுபானத்தை குறித்து இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது அது அநேக உயிர்களை பலி வாங்குகிற ஒரு சம்பவம். வசனத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மதுபானம் அமளியை உண்டு பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அநேக குடும்பங்களிலே அது ஒரு இருளாய் வியாபரித்து கொண்டிருக்கிறது. அந்த இருளில் அநேக ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலே அநேக இடங்களில் இதனால் குடித்து வெறித்து தகப்பன் தாய்க்கு விரோதமாய் எழும்பி அநேக பிரச்சனைகள் வருகிறது. யோசித்து பாருங்கள். அநேக பிள்ளைகளுடைய படிப்பு நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக பிள்ளைகளுடைய வேலைகள் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயோ, எவ்வளவு சம்பாதித்தும் சமாதானத்தை தேடி போகிற அநேக ஜனங்கள் இந்த மதுபான கடைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் மதுபானத்தை கண்டு பயந்த குடும்பங்கள் இன்று குடும்பமாக சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலை. எவ்வளவு மோசமான காரியம் பாருங்கள். கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லுகிறது, அது ஒரு இடர்தலை உண்டு பண்ணினால் நாம் அந்த இடர்தலுக்கு இடம் கொடுக்காதிருப்பது நல்லது. நாம் அதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நன்மையா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அதே அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று ஆண்டவருடைய வசனம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. அதுபோல இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். ஆகிலும் எவனால் அது வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே மிகுந்த பாரத்தோடு இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலே எத்தனை டாஸ்மார்க் கடைகள் இருக்கிறது. அந்த டாஸ்மார்க் கடைகள் மூடப்பட வேண்டும். ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இந்த அழிவிலே ஒரு கூட்ட ஜனங்கள் சத்துருவுக்கு அடிமையாகி போய்கொண்டிருக்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியா நாம் இந்த நாட்களிலே திறப்பிலே நின்று ஜெபிப்போம். ஜெயம் பெறுவோம். இடறுதலை மாற்றுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.